ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற 12/1/2025 திருமாங்கல்ய நோன்பு விரதம் கடைபிடிக்கக்கூடிய விரதம். இந்த நாளில் திருவாதிரை அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து கணவனுக்காக ஆயுள் நீட்டிக்க வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது. கிராம பகுதிகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு சிறப்பாக இந்த திருவாதிரை நோன்பு கொண்டாடுவாங்க. ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது கணவனுடைய ஆயுளை இன்னும் நம்மளுக்கு நீட்டிச்சு கொடுக்கும். இந்த திருவாதிரை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த திருவாதிரை நாங்கள் விட்டுட்டோங்க, எங்களால் கும்பிட முடியல, இது எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு இந்த பதிவு. இந்த திருவாதிரையை விட்டுட்டு கடைப்பிடிக்க முடியாதவங்க திருவாதிரை அன்னைக்கு அதிகாலையில் ஒரு நேரம் உபவாசம் எடுத்துட்டு நீங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு கோவில்லையே பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு சரடுட்டு கட்டிட்டு வாங்க. இதில் எந்த தவறுமே கிடையாது. கோயிலை விட நம்மளுக்கு சிறந்த இடம் வேறு எதுவுமே கிடையாது. கோவிலில் போய் நீங்கள் விரதத்தை விடலாம், தவறேதும் கிடையாது. இந்த திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆருத்ரா தரிசனம். கூத்தப்பெருமான் தில்லையம்பலத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமானுக்கு நடராஜர் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்கும். வருஷத்தில் 6 முறை நடக்கின்ற அபிஷேகத்திலேயே ரொம்ப சிறந்த அபிஷேகம் இந்த மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று திருவாதிரை அன்னைக்கு வர்ற இந்த நடராஜர் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமான அபிஷேகம். இதை தவற விட்டுறாதீங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து தொடங்கி 5-6 மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் நடக்கும். நிறைய மந்திரங்கள் ஓதுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் இருக்கிற கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியே நாங்கள் விரதம் இருந்து தொடங்கி சாயந்தரம் விரதத்தை முடிச்சுட்டு அதிகாலை அடுத்த நாள் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது கிராம பகுதிகளில் வழக்கம். நாங்கள் இருக்கிற ஊர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மடவிலாகம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ரொம்ப பாரம்பரியமாக இந்த திருவாதிரை நோன்பு வெகு விமர்சையாக நடராசர் அபிஷேகம் நடக்கும். இதை பார்க்குறதுக்கே நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு. வர முடிஞ்சவங்க வாங்க நடராசர் அபிஷேகத்தை இந்த ஊரில் பாருங்கள். 12 சுற்று இந்த ஊரில் சுற்றுவாங்க. மௌன சுற்றுங்கிறது கடைசி சுற்றிட்டு வருவாங்க. அம்பாள் திருவீதி உலாவும் வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். வர முடிஞ்சவங்க இங்கே ஆருத்ரா தரிசனம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிங்க. திருவாதிரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த விரதம் இருக்கிற அனைவருடைய கணவரும் ஆயுள் நீட்டிக்க வேண்டி சிவபெருமான இடத்துல நானும் வேண்டிக்கிறேன். இத்திருநாள் வாழ்த்துக்கள் மறுபடியும் அனைவருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய திருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.